தீவினை அச்சம் இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து. குறளடம் தமிழ்மறை திருவள்ளுவரினம் நாயனார். விளக்கம்: யான் இல்லாதவன் என்று எண்ணி தீய செயல்களை செய்யக்கூடாது. ஒருவேளை அப்படி செய்தால் இன்னும் இல்லாதவனாகி வருந்துவான். இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், இல்லாதவனும் இல்லாமையும். இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் எதுவும் இல்லாத நிலையிலும் தீயவை செய்யாமல் இருத்தல் பற்றி ஓர் காட்சியுடன் காண்பிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். பிறந்து வளர்ந்தது குக்கிராமம். அப்பா நான் கல்லூரி படிக்கும்போதே இறந்துட்டாங்க. அம்மா விவசாய கூலி வேலை பார்த்து தான் எங்களுடைய குடும்பத்தை நடத்தி வச்சுட்டு இருந்தாங்க. கடினமான ஒரு சூழ்நிலைகளை கடந்து படிக்கணும் அப்படிங்கிற வெறியில் இப்போ நம்மளுடைய பேரண்ட்ஸ் நமக்கு பணம் சேர்த்து வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம். இல்லை வேறு வகையில் ஒரு செல்வாக்கு, அரசியல் பலம் அப்படி இருந்தால் கூட ஏதோ செல்வாக்கு மூலம் வந்துடலாம். நமக்கு எந்த பலமுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் அடுப்பெரியும். அந்த ஒரு வேளை அடுப்பெரிய வச்சு தான் 3 வேளையுமே நாங்கள் சாப்பிட்டுட்ருப்போம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குன்னா ஒரே ஒரு நமக்கு ஆதாயம் படிப்பு தான். படிப்பை வச்சு தான், கடின உழைப்பை வச்சு தான் நம்ம முன்னேற முடியும் அப்படிங்கிறத எங்கள் அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. நானும் உணர்ந்துக்கிட்டேன். அப்படி நினச்சி படித்ததுனால தான் இன்றைக்கி இந்த பதவியில் ரொம்ப அம்மாவும் ரொம்ப ஆதரவாக அப்போவே தன்னுடைய கணவர் இப்படி இருந்திருக்காப்புல, பிள்ளைங்க படித்தா மட்டும்தான் அந்த குடும்ப சூழ்நிலையை மாற்ற முடியும் அப்படிங்கிறதுல, கல்வி முக்கியம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க பாருங்கள். ஆமாம், அது எது தடைப்பட்டாலும் கல்வி தடைப்படக்கூடாது.